Hi friends, welcome to Dhana's recipe book. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ரெசிபியை ரொம்பவே சுலபமா 10 நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாழைப்பூவை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் மொத்தமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசைஞ்சுக்கணும். எல்லா பூவும் நல்லா மாவோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பக்கோடா பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி எண்ணெயும் அந்த அளவுக்கு நமக்கு பிடிக்காது. வாழைப்பூ பக்கோடாக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ளேமை ரொம்ப ஹையில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா இது சீக்கிரமாக குக் ஆகிறதால கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சோன்னா நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆரோக்கியமான சுவையான வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது நல்லாவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.